சுக்ரீவா, என்னுடைய எண்ணம், நீ ராமனோடு நட்பு செய்து கொள், இவர்களால் தான் உனக்கு நல்லது நடக்கும் என்று ஹனுமான் சொல்ல, சரின்னு சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொள்ளுகிறார்கள். ஒரு நெருப்பை மூட்டி 2 பேரும் கையை கோத்துண்டாளாம். கோத்துக்கொண்டு, நாம் இருவரும் இனிமேல் நண்பர்கள், எனக்கு ஒரு துக்கம்னா உனக்கும் துக்கம், உனக்கு சுகம் என்றால் எனக்கும் சுகம், அப்படி நண்பர்களாக நாம் இருப்போம்னு சொல்லி 2 பேரும் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருந்தாளாம். ராமனை பார்த்து பார்த்து சுக்ரீவனுக்கு திருப்தியே ஏற்படவில்லை. அவ்வளவு அன்போட ராமனுடைய முகத்தை பார்த்துட்டே இருந்தாராம். அது சரி, ராமன் முகம் அழகா இருக்கும், அதனால பார்த்துட்டு இருக்கார். சுக்ரீவன் குரங்குடைய முகத்துல என்ன அழகு இருக்க போறது? சீதையனுடைய முகத்தை ராமன் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்தார்னு சொன்னாலாவது புரியும். சுக்ரீவன் முகத்தை கண்ணு வாங்காம ராமன் எதுக்கு பார்க்கிறார்னால், அந்த அளவுக்கு அன்பு சுக்ரீவன் இடத்திலே. மேல ஒரு அழகான விற்த்தாந்தம் வரப்போகிறது. திருக்கூட்ட மலை, லங்கைக்கு பாலத்தை கட்டி அந்த அக்கறைக்கு லங்கைக்கு சென்று விடுகிறார்கள். போன உடனே ராமன் ஒரு பெரிய மலைக்கு மேல நின்று கொண்டு லங்கையில எப்படி அமைப்பு இருக்கிறது, எப்படி படையெடுக்கலாம், போர் தொடுக்கலாம்னு பார்ப்பதற்காக மலைக்கு மேல நிற்கிறார். அதே போல ராவணன் திருக்கூட்ட மலைக்கு மேல ஏறி வந்து குரங்கு படையெல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது, அவர்களை எப்படி தாக்கலாம்னு அவர் திட்டம் போடுறார். 2 அரசர்களும் திட்டம் போடுவதற்காக மேலே நிற்கிறார்கள். இந்த மலை மேல இருந்த சுக்ரீவன் திருக்கூட்ட மலைக்கு மேல இருந்த ராவணனை பார்த்து விட்டான். பார்த்த உடனே ஒரே கோபம். இவனால் தானே ராமனுக்கு இவ்வளவு துன்பம் ஏற்பட்டதுன்னு கோவப்பட்டு நேர ஒரே முறை தாவினான். ராவணனோடு பெரிய யுத்தத்தை செய்ய தொடங்கினான். கிட்டத்தட்ட ராவணனையே கொல்லும் நிலை வந்தது. ஆனா அப்புறம் ராவணன் தன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி சுக்ரீவனையே ஜெயிக்கு விட்டான். ஆனா கடைசியில சுக்ரீவன் அவனுடைய 10 தலைகள்ல இருந்த கிரீட்டத்தை மட்டும் பறித்து கொண்டு நேர ராமன் காலில் வந்து கிரீட்டத்தை போட்டுட்டு ஓரமா ஒதுங்கி நின்று கொண்டாராம். ரொம்ப சாதாரண காரியம், ஒண்ணுமே இல்லாத அல்பமான காரியம் பண்ணது போல் ரொம்ப பதுங்கி வெட்கப்பட்டு ஓரமா நின்று கொண்டிருந்தாராம் சுக்ரீவன். ராமனுக்கு புரியவே இல்லை. இப்பேற்பட்ட சாதனை, ராவணனோடு சண்டை போட்டு 10 மகுடங்களை பறித்து வந்திருக்கிறாய், எதற்காக ஓரமாக இருக்கிறாய்னு கேட்டார். இல்ல, 10 தலையையே பிடுங்கிட்டு வந்திருந்தா தைரியமா நின்று இருப்பேன், தலையில இருக்கிற மகுடத்தை மட்டும்தான் என்னால எடுத்துன்னு வர முடிஞ்சது, அதனால வெட்கத்தோடு நின்றேன்னு சுக்ரீவன் சொன்னார். அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை, சுக்ரீவா, இதை போல யோசிக்காமல் இனிமேல் செய்து விடாதே, உன்னை நம்பி இத்தனை குரங்குகளும் இங்கு படையாக திரண்டிருக்கின்றன. அது மட்டும் கிடையாது, உன்னை போல ஒரு நண்பனை இழந்து விட்டு அப்புறம் சீதை எனக்கு கிடைச்சா என்ன, கிடைக்காட்டா என்ன, சீதையை அடைந்து எனக்கு என்ன பயன் சுக்ரீவா? உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் அதுக்கு மேல சீதையை பெற்றோ அயோத்திக்கு போயோ எனக்கு ஒரு பயனே கிடையாதுன்னு ராமன் சொல்லுகிறார். ஏத்தி வரைக்கும் இந்த குரங்கு யாருன்னே தெரியாது ராமனுக்கு, இப்பதான் நட்பு ஏற்பட்டுள்ளது. ஆனா அந்த நண்பனிடத்துல அவ்வளவு அன்பு. ஏன் அவ்வளவு அன்பு வச்சார்னால், சுக்ரீவன் அந்த அன்பை ராமனிடத்துல வைத்தானோ இல்லையோ. யாரெல்லாம் உண்மையான பக்தியோடு பகவானை நோக்குகிறார்களோ அவர்களிடத்துல பகவானும் அதே அன்போடு பார்க்கிறார்.